உங்கள் ஆசைகள் எதுவானாலும் சரி, அது உடனே நிறைவேறணுமா? அதுவுமே ஒரு ஆசை தான் இல்லையா? உடனே எனக்கு என் ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறதுமே ஒரு ஆசை தான். உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆசை நிறைவேறுவதற்கு ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், தவறில்லை. ஆனால் பிரதோஷ நாள், இன்று பிரதோஷம், இன்றைய நாளில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும். அதனால் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவராக இருந்தாலும் சரி, நான் அம்பாளை வழிபடுவேங்க, நான் சிவனை மட்டும்தான் வழிபாடு செய்வேன், நான் வேல் வழிபாடு செய்கிறேன், நான் முருகப்பெருமானை மட்டும்தான் வழிபாடு செய்வேன், எனக்கு ஐயப்பனை தான் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இன்று இரவு 8 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் செய்யுங்க. நிச்சயமாக நினைச்ச காரியங்கள் நடக்கும், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்து அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு தீபத்தை ஏற்றி கிழக்கு திசையை நோக்கி வச்சுட்டு அதில் சிறிதளவு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை, சிறிதளவு ஜாதிக்காய், சிறிதளவு வசம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நடு வீட்டில் ஹாலுடைய நடு பகுதியில் ஒரு தட்டில் இப்போ நான் சொன்ன பொருட்கள் விளக்க வச்சு அதில் நான் சொன்ன பொருட்கள்லாம் போட்டு விளக்கேற்றி எரிய விடுங்க. முழுமையாக எரியணும்னு கூட கிடையாது. அந்த கற்பூரம் அணையறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம். அது எரிஞ்சு அந்த புகை உங்கள் வீடு முழுக்க பரவ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும். நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல்கள் இருக்கணும். அப்போ அதை வளர்ப்பதற்குத்தான் இந்த ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீடு முழுக்க நல்ல ஆற்றல் நிரம்பி வழியும். அதனால் உங்கள் ஆசைகள் உடனடியாக நிறைவேறும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.